தஹஜ்ஜுடைய நேரத்தில் 4 அமல்களை நாங்கள் செய்ய வேண்டும். முதலாவது என்னவென்றால், நாங்கள் வுது செய்து கொண்டு ஆரம்பத்திலே தொழுகையில் ஈடுபடக்கூடாது. முதலாவதாக நாங்கள் குர்ஆனை பார்த்து ஓத வேண்டும். இது அனுபவபூர்வமான ஒரு அமல் கண்ணியமானவர்களே. ஏனென்றால் தஹஜ்ஜுடைய நேரத்திலே குர்ஆனை பார்த்து ஓதும் பொழுது அது ரூஹானியத்தாக மாறுகிறது. எம்முடைய பார்வையையும் அது சீராக்குகிறது. நம்முடைய உடலிலும் ஈமானியத்தை உருவாக்குகிறது. குர்ஆனை நாங்கள் பார்த்து ஓதியதற்கு பிறகு அதற்கு பிறகு இரண்டாவது அமலாக நாங்கள் தொழுகையிலே ஈடுபட வேண்டும். அதுவும் தொழுகையிலே குர்ஆனை ஓதி நாங்கள் ஈடுபட வேண்டும். இந்த தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகு மூன்றாவது அமல் என்னவென்றால், நாங்கள் செய்த தப்பு தவறுக்காக வேண்டி இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அருமையானவர்களை, நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், குறைந்தது 500 தடவையாவது நீங்கள் அதே இடத்தில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு மன ஓர்மையுடன் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா அல்லது ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய உள்ளம் எந்த அளவுக்கு நிம்மதியாக மாறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். எந்த யோகாவிற்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. வேற எந்த கவுன்சிலிங்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கவுன்சிலிங் போதும் கண்ணியமானவர்களே. இருந்த இடத்திலே கண்ணை மூடிக்கொண்டு மன ஓர்மையுடன் அல்லாஹுவை நினைத்து நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். இந்த அமலை செய்ததற்கு பிறகு நான்காவது அமல் துஆவிலே ஈடுபடுங்கள். கண்ணியமானவர்களே, நேரம் குறைவாக இருக்கிறது. உதாரணமாக 20 நிமிடம் தான் இருக்கிறது என்று சொன்னால், அந்த 20 நிமிடத்தை 4ஆக பிரித்து 4 அமல்களையும் அந்த நேரத்திலே செய்து வருவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்களுக்கு 1 மணித்தியாலம் நேரம் இருந்தால் அந்த 1 மணித்தியாலத்தை நீங்கள் 4ஆக பிரித்து இந்த 4 அமலை அந்த நேரத்துக்குள்ளால் செய்து வாருங்கள். நிச்சயமாக ஆச்சரியமான பலன்களை நீங்கள் காண்பீர்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய சூனியமாக இருக்கட்டும், முசீபத்தாக இருக்கட்டும், எல்லாமே அடியோடு இல்லாமலாகிவிடும். ஊடு பிரகாசமாக மாறிவிடும். ஊடு பிரகாசமாக மாறிவிட்டால் அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை ஏற்படும், புரிந்துணர்வு ஏற்படும், விட்டுக் கொடுப்பு ஏற்படும். கணவன் மனைவிக்கு மத்தியிலே கோபம் என்பது இருக்காது. அவர்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறிவிடும். குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். கடன் இல்லாமலாகும், பிரச்சனைகள் இல்லாமலாகும். ஏராளமான பிரச்சனைக்குரிய தீர்வு இந்த தஹஜ்ஜுத் தான்.